கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. காலையில் எழும்பி நிறைய ப்ரோக்ராம் ஷெட்யூல் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு மங்கள வார்த்தையை கேட்டுட்டு போகிறதுக்காக ஆயத்தமாக இருக்கிறீங்க. நீங்கள் போகிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். சரி, ஒரு நல்ல மங்கள வார்த்தையை கேட்கலாம். செப்பனியா 3:15, கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். பெரிய சந்தோஷம். இன்னைக்கு இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். உங்க வீட்டில் வந்திருக்காரு. உங்க பிள்ளைகள் இருக்கிற டிப்ரெஷனோடு இருக்கிற அறைக்குள்ள வந்திருக்காரு. தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற உன் புருஷன் இருக்கிற அறைக்குள்ள வந்திருக்கிறாரு. தற்கொலைக்கு நேராக பாதி வழியில போய்கொண்டிருக்கிற உன்னுடைய மருமகனை காப்பாற்ற ஆண்டவர் அந்த தூதனை அனுப்பிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் அவர்களை விடுவிச்சு அதுல இருந்து கொண்டு வர போறாரு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடையே காலையில் எழும்பி உட்கார்ந்து இருக்கிறத என்னுடைய தரிசன கண்களில் பார்க்குறேன். இவ்வளோ கஷ்டப்படுறோமே, ஒரேடியா செத்து போயிடலாமே, டெய்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது போல ஒரு செகண்ட்ல நம்ம உயிரை மாச்சிடலாமே என்றெல்லாம் நிறைய பிள்ளைகள் யோசித்துட்டு இருக்கிறீங்க. என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற பொல்லாத தற்கொலை ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நான் உன்னை கட்டி என் பிள்ளைகளை விட்டு அப்புறப்படுத்துகிறேன். வாழணுன்ற விருப்பம் இப்பொழுது என் பிள்ளைகளுக்குள்ளே உண்டாவதாக. யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம நான் இருக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகள், இனி நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா, என் குடும்பத்திற்கு, என்னை வளர்த்த பெற்றோருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி உங்க இருதயத்துல ஒரு சந்தோஷம் பிறக்கிறத பார்க்கிறேன். நிறைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த தற்கொலை எண்ணங்கள், டிப்ரெஷன் ஆவிகளை எல்லாத்தையும் ஆண்டவர் வெளியேற்றுகிறதை என்னுடைய ஆவிக்குரிய தரிசன கண்கள்ல பார்க்கிறேன். உற்சாகம் ஆமேன்னு சொல்லுங்க. பிசாசுவான் நாக்க கட்டி வச்சிருந்தாலும் ஆமேன்னு சொல்லுங்க. இப்பொழுது அவனுடைய திட்டங்கள் அழிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, இனி தீங்கை காணாதிருப்பாய். உனக்கு விரோதமா உருவாக்கப்பட்ட மந்திரவாதங்கள், செய்வனைகள், உனக்கு விரோதமாக போடப்பட்ட வழக்குகள், உனக்கு விரோதமாய் ஜோடிக்கப்பட்ட வழக்குகள் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு மாத்தி, இனி தீங்கை காண மாட்டாய், இனி வியாதியை காண மாட்டாய், இனி கடனை காண மாட்டாய், இனி அவமானத்தை காண மாட்டாய். இந்த வார்த்தையை சொல்லிட்டே நீங்க வெளியே போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். பிரதர் கண்ணன், என்னுடைய சரீரத்தில் பலவிதமான நோய்கள், பலவீனங்கள் ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு அறுவை சிகிச்சை செய்தே ஆக வேண்டும் என்று சொன்னார். நான் பயந்து கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய சகோதரியின் உதவியுடன் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு தனி ஜபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜபித்து கொண்டேன். ஜப நேரத்தில் எல்லாம் சரியாகிவிடும், காண்டாமிருகத்திற்கொத்த பலனை கர்த்தர் உனக்கு தருவார் என்று மங்கள வார்த்தை சொல்லி என்னை ஆசீர்வதித்தார். அந்த ஜபத்திற்கு பிறகு எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல் நான் முழுவதுமாய் குணமடைந்தேன். தீங்கை காணாதபடி காப்பாற்றினார். உங்களுக்கும் இப்பொழுது ஜபிக்கிற ஜபத்தின் நிமித்தம் தீங்கை காணாதபடிக்கு அதிசயம் நடக்கும். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் எழுந்தருளி வருவீராக. அதன் நிமித்தம் இனி தீங்கையோ, வியாதியையோ, கடனையோ, அவமானத்தையோ என் பிள்ளைகள் காணாதிருக்கட்டும் சுவாமி. என் பிள்ளைகளோடு நீர் இருந்து இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணும். என் பிள்ளைகள் நடுவிலே நீர் எழுந்தருளி வந்து இவருடைய அவமானம் நீங்கும்படிக்கு இவர்களுடைய அடைக்கப்பட்ட கற்பங்களை திறப்பீராக. இவர்கள் அவமானம் நீங்கும்படி நீர் வந்து நின்று பிள்ளைகளுடைய திருமணத்தை எடுத்து செய்வீராக, கொடுத்து செய்வீராக, நின்று செய்வீராக. எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன் மகளேன்னு சொல்லி போய் நின்று என் பிள்ளைகளை நீர் தாங்கி ஏந்தி சுமந்து என் பிள்ளைகளுடைய தலையை நிமிர பண்ணும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவார் என்ற வார்த்தை அப்படியே பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான நற்செய்தி உங்கள் வாலிப பிள்ளைகளை குறித்து.
ஆண்டவருடைய பெரிய கிருபையினால நாளை மறுநாள், உங்களுக்கு தெரியும் தெலுங்கு வருஷ பிறப்பு, ஒரு அரசு விடுமுறை நாள், காலையில 10 மணிக்கு நம்முடைய சென்னை தேவனின் அன்பு ஜெப கூடாரத்தில் இருக்கிற அந்த அகாப்பே ஹால்ல வச்சு உங்க வீட்டு வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, ஃபியூச்சருக்காக ஒரு விசேஷித்த பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். உங்க வீட்டில் உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளை நீங்க அனுப்பி விடுங்க. அந்த பிள்ளைகளுக்காக நாங்க உபவாசத்தோட வந்து இந்த கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன் உங்க வீட்டில் உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளும் இந்த கூட்டத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில நல்லா செட்டில் ஆகி பொறுப்புள்ள பிள்ளைகளா இருந்து குடும்பத்தை நடத்துவாங்க. ஸோ இப்போதிலிருந்தே நீங்க பிளான் பண்ணிக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.